ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதுல கொஞ்சம் கூட அதிர்ச்சியே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இதை தான் சொன்னேன். திமுக அதிகாரத்தில் இருக்காங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்ற அட்வைஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சந்திரசேகர் முதன்முறையா மனம் திறந்து பேசியிருக்காரு. அவர் வேற என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ சமூக வலைதளங்களை திறந்தாலே இப்போ விஜயோட பேச்சுக்கள் தான் அதிகமாக பேசப்படுது. என்னன்னா, ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் விவாகரத்து வழக்கு. இந்த மாதிரி விஜயை சுற்றி நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது. இதனால விஜயோட பேச்சுக்கள் தான் அதிகமாக சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிக்க செய்யுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படம் திடீர்னு லீக் ஆச்சு. இது யார் லீக் பண்ணியிருப்பா, எதுக்காக லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல் படம் லீக் ஆச்சு. அதுவும் ஒரு மெயின் ஹீரோவோட படம் ஃபுல்லாகவே லீக் ஆயிடுச்சு அப்படின்றது ஒட்டுமொத்த சினிமா துறைக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இதனால படத்தை யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளில் காவல்துறை இனிமே மும்முரமாக இறங்கினாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து தான் இந்த சதி வேலையை பண்ணியிருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரை எப்படியாவது தோக்கடிக்கணும், அவருக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து நாடகம் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் விஜய் தரப்புமே இதை வேணும்னே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டுச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டர் லோகோ அதில் மென்ஷன் பண்ணி இருந்ததுனால எடிட்டர் தான் இந்த படத்தை லீக் பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுமே வச்சாங்க. ஆனால் இதுக்கு எடிட்டர்ஸ் அங்கே முழுமையாக மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இந்த விவகாரத்தில் ஒரு 6 பேரை கைது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யாருங்கிறத சொல்லலை. கடைசியாக தான் உண்மை தெரிய வந்துச்சு. என்னன்னா, இந்த படத்தில் எடிட் பண்ணுறதுக்கு ஃப்ரீலான்சராக ஒரு எடிட்டரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் தான் இந்த படத்தை லீக் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்போ எஸ்ஏசி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் ஒரு பேட்டி கொடுக்க போறாரு, அதுவும் ஜி தமிழில் கொடுக்க போறாரு, அவரோட பேட்டி முதன்முறையாக வரப்போகுது, எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சொன்ன டயத்துக்கு விஜய் பேட்டி கொடுக்கலையா இல்லைன்னு தெரியல, இந்த பேட்டிகள் வரலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா சந்திரசேகர் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டிகளில் தான் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா, ஜனநாயகன் விவகாரம் கேட்கும்போது எனக்கு அந்த படம் லீக் ஆனதுலாம் அவ்வளோ பெரிய அதிர்ச்சி கொடுக்கல. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்குமே தவிர இந்த படம் லீக் ஆனதில் அதிர்ச்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காரு, இந்த படம் ஆடியோ லான்ச்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த படத்துக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஸ்டார்டிங்கில் எங்ககிட்ட சொன்னார், ஓப்பனாக நாங்கள் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். விஜய் எப்போவுமே இந்த மாதிரி தான், ஏதாவது பெரிய விஷயத்த கூட சாதாரணமாக தான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி நாங்கள் நார்மலாக தான் கேட்டோம். அப்போ நான் அவனுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன். இப்போது நீ வரணும்னு நினைக்கிறேன், இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள எதிர்த்தவங்களை அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை நான் காட்டினேன். அப்போ கூட விஜய் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல, நான் அவங்களை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கான். ஸோ அதனால அவனுக்கு நிறைய பேர் நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க. ஸோ இதனால தான் இந்த படம் லீக் ஆன விஷயத்தில் இந்த திமுக அப்புறம் பாஜக எல்லாத்தையுமே நாங்கள் நினச்சி பார்த்தோம், இதில் எந்த தப்புமே கிடையாது, ஏன்னா எதிர்கட்சிகள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே திமுக என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க, அதாவது அவங்களை எதிர்த்தவங்களை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் நான் காட்டினேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் திமுக அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது மட்டுமே இல்லாமல் இன்னுமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, விஜய் அப்படிங்கிறதுனால மட்டுமே அவரை பற்றி நிறைய வதந்திகளை கலப்புறீங்க, விஜய் அவங்களோட குடும்பத்துக்கு எதிரி, அப்பா அம்மாவுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுறீங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் ஒருத்தன் புதுசாக வரான் அப்படின்றதுக்காக அவனை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடந்து அது கையெழுத்தாகி முடிஞ்சிடுச்சு, ஆனால் திரும்பவும் அது நீங்கள் தோன்றீங்கன்னா உங்களோட அரசியலுக்காக தான். எதிர்கட்சியினர் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியுமே சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுத்திங்கன்னா, எஸ்ஏசி முதன்முறையாக மனம் திறந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, விஜய் அவங்களோட அப்பா மதிக்க மாட்டுறாரு, கட்சிக்குள்ளே அனுமதிக்க மாட்டுறாரு, அதாவது புசி ஆனந்த் அப்புறம் ஆதுபர்ஜுனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கூட தன்னோட தகப்பனுக்கு கொடுக்க மாட்டுறாரு, அவங்கள தான் நம்புறாரே தவிர தன்னோட தகப்பனை நம்ப மாட்டுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு விஜய் மேலே நிறைய பேர் வச்சாங்க.
ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு எஸ்ஏசி வந்து எந்த இடத்துலையும் பொதுவாக ஒரு கருத்துக்களை சொல்லலை. ஆனால் இவர் இப்போ சொல்லும்போது தன்னோட மகனுக்கு ஆதரவாக தான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காரு. தன்னோட மகனை குறை சொல்லியோ தன் மகன் வந்து தங்களை ஒதுக்கி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி எதுவும் பேசலை. குறிப்பாக தன்னோட தந்தைக்கும் தாய்க்குமே நான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் இந்த சொத்து விவரம் தாக்கல் பண்ணுறப்போ வந்து விஜய் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த விவகாரத்தில் தன்னோட அப்பா அம்மா பேரில் கூட கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் எஸ்ஏசி வந்து இந்த இடத்துல கூட தன்னோட மகனை விட்டு கொடுக்காம அப்படி தான் பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோக்கள் இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கேன்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது விஜயோட வீடியோவுக்காக தான். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது எஸ்ஏசியோட பேட்டி தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே வந்து எஸ்ஏசி சொல்லியிருக்காரு. என்னன்னா இவங்க 2 பேருக்கும் திருமணமான உடனே, அதாவது விஜய் சங்கீதா இவங்க 2 பேருக்குமே திருமணமான உடனேயே அவங்கள வந்து நான் தனி குடித்தனத்துக்கு போக சொல்லி வெளியே அனுப்பிட்டேன். என்னன்னா நாங்கள் ஒன்றா இருந்தோம்னா உங்களுக்கான ப்ரைவசி இருக்காது, சுதந்திரம் இருக்காது. எல்லாமே வந்து தனக்காக வந்து நம்ம அப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து விஜய் இருப்பார். அவர் வெளியே போனாதான் அவருக்கான விஷயம் என்னது, அவருக்கான விஷயம் என்ன தேவைப்படுது, என்னென்ன முடிவுகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்திலே நான் வந்து தனி கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்றதுல எனக்கு கிடையாது. ஒன்றா இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். அப்படி ஒன்றா வச்சோன்னா நம்மளோட பிள்ளைகளை நம்மளே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்காது. அவங்களுக்கான முடிவு எடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது முடக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் விஜய் சங்கீதா இவங்களுக்கு திருமணம் நடந்த உடனேயே நான் வந்து வெளியே அனுப்பிட்டேன். நீங்கள் தனியாக போனால் மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், உங்களுக்கான சுதந்திரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த டைமே சொல்லி தான் நான் விஜய்யும் சங்கீதாவையும் நான் வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஜயை பற்றி நிறைய விஷயங்களை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து இப்போ ரீசெண்டாக பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அப்பா மகன் 2 பேருக்குமே வந்து ஒத்து வராது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஃபுல்லாகவே வந்து விஜய்க்காக மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எஸ்ஏ சந்திரசேகர் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பிடி செல்வகுமாருமே ஒரு நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. எஸ்ஏசி தான் தன்னோட பையனை வளர்த்து விட்டது, தன்னோட பையனுக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ணக்கூடியவர் தான் எஸ்ஏசி. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தன்னோட பையனோட வளர்ச்சிக்காக தான் எஸ்ஏசி வந்து பாடுபடுறாரு. ஆனால் விஜய் வந்து அதை உதாசீனப்படுத்துறாரு, விஜய் வந்து இப்போ மதிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிடி செல்வகுமார் வச்சிருந்தாரு. ஸோ என்னன்னா விஜய் வந்து ஆரம்பத்தில் வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்ஏசி தான். தன்னோட பையனுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணார். அதாவது ஒரு படம் நடிக்கணும் அப்படின்றப்போ தன்னோட விஷயங்கள், அதாவது தன்னோட பணத்தை போட்டு தான் படம் எடுத்து கொடுத்தாரு. அவருக்காக நிறைய பேர்கிட்ட வந்து பேசி பட வாய்ப்புகள் நிறைய வாங்கி கொடுத்தாரு. குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் கூட வந்து சேர்ந்து நடிக்க வச்சது கூட எஸ்ஏ சந்திரசேகர் தான். தன்னோட மகனுக்காக அவரோட மார்க்கெட் வந்து உயரணும், ஒரு ஹீரோவாக ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட கேட்டு படத்தில் நடிக்க வச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜய்க்கு வந்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. இப்படி வந்து விஜயோட சினிமா வாழ்க்கையில் ஹீரோவை மாறுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்ஏ சந்திரசேகர் மட்டும்தான். அதில் எந்த ஒரு மறுக்கவும் முடியாத மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னோட மகன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான், நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஓப்பனாகவே நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதுவும் அவங்களோட விவாகரத்து வழக்கு தொடர்பாகவும் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் கடைசியாக என்னோட கேள்வி என்னென்னா விஜய் சங்கீதா இவங்க 2 பேருமே இப்போ பரஸ்பரமாக பிரிஞ்சு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சங்கீதா இவங்க பிரிஞ்சு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா மறுபடியுமே சேர்ந்து வாழ்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் விஜய் அவங்களோட அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு, கண்டிப்பாக அவர் வந்து ரொம்பவே பிஸியாக தான் இருப்பார். ஆனால் எந்த இடங்கள்லையுமே அவங்களோட அம்மாவையும் அப்பாவையும் முன்னிலைப்படுத்தாமல் தான் இருக்கிறாரு விஜய். ஸோ இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிடுங்க.